ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் நான் யூடியூப்பில் போடுற என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் என்னை 2026 விஷன் போர்டை எப்படிலாம் செய்கிறேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. என்னோடய விஷன் போர்டில் நான் ஆட் பண்ண போகிற என்னோடய குட்டி குட்டி ஆசை எல்லாத்தையும் அழகாக ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு வருஷத்தில் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்காம வெறும் 365 நாளில் நம்ம செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு சின்ன சின்ன ஆசைகள் தானே. அது எல்லாமே ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் எதெல்லாம் என்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கோ அதை எல்லாமே நான் எழுதினா தான் என்னால் அதை அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, இந்த விஷன் போர்டு செய்கிறப்போ எனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியான லைஃப் எனக்கு இன்னும் இல்லை. அதாச்சும் எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஜாப் என்கிட்ட இல்லை, ஆனால் எனக்கு ஒரு வீடு கட்டணும்னு. ஸோ இந்த விஷன் போர்டில் எனக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இல்லாமல் அது ஒரு செகண்டரி திங். ப்ரைமரியாக எனக்கு ஒரு சூப்பர் நல்ல வேலை கிடைக்கணும். அதுக்கப்புறமா நான் அதுலேருந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே இவ்வளோ காசு சேர்த்து வைக்கணும். ஸோ அதை ஒரு முன் பணம் மாதிரி வச்சு நான் அதுக்கப்புறமா அடுத்த இயரோட விஷன் போர்டில் நான் வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நம்மளால் அச்சீவ் பண்ண முடிய விஷயம் அந்த மாதிரி குட்டி குட்டியான ஸ்டெப்ஸாக எடுத்து போகிறதுக்கு தான் இந்த விஷன் போர்டு. பெரிய பெரிய ஆசையை போடுறது தப்பு இல்லை, ஆனால் அதுக்கான ஸ்டெபிலிட்டியும் அந்த எஃபர்ட்ஸும் உங்களால் போட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். இவன் எங்கள் வீட்டோட 2வது குட்டி பிள்ளை. ரொம்ப நேரமாக ஜன்னல் கிட்ட நின்று நான் என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன்னு திருன்னு பார்த்துட்டு இருந்தது. வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன்னே திரும்பிக்கிட்டா. ஸோ இதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே டிஜிட்டலாக தான் பண்ண போகிறேன். நான் பின்ட்ரெஸ்ட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். சில விஷயத்தில் நான் காமிக்காமல் ப்ளர் பண்ணியிருப்பேன், பட் கண்டிப்பாக அது எல்லாமே இந்த இயரோட எண்டில் நான் அச்சீவ் பண்ணனா இல்லையான்னு சொல்லிட்டு என் கூடவே ட்ராவல் பண்ணி நீங்களும் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஸோ அவ்வளோதான், போய் பாருங்கள். கம்ப்ளீட்டாக எடிட்டிங் முடிச்சிட்டேன். இப்போ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து நான் எப்போதும் பார்க்குற ஒரு பிளேஸில் ஒட்டிட்டா முடிஞ்சிருச்சு. பை காய்ஸ்.